الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது நமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாளை ஓடையும் மனதிற்கு பின்னால் மேலான ஜன்னத்து பிரதோஸ் நாளைய வறுமை நாளை கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்கள் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் கவலையான சங்கடமான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நடக்குமாறு தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். நாளைய மறுமை நாளே அல்லாஹ் முத்தகீனுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு ஜன்னத்து ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை காட்டித் தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு உட்பட்டவாறுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இபாதத்துக்களுக்கு முன்னால் ஒரு இபாதத்தாக இருக்கின்ற வணக்கமாக இருக்கின்ற ஒரு தலைப்பை தான் நம்மளோடு இன்றைய குத்பாவிலே பேசிக் கொள்ளலாம் நினைக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உலகத்திலே நாம் பல வணக்கங்கள் மூலமாக நெருங்குகின்றோம். அது நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், சதகாவுடைய அமலாக இருக்கலாம். எந்த அமலாக இருந்தாலும் எல்லா அமல்களுக்கு முன்னால் என்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்றுதான், ஒரு இபாதத் தான், ஒரு வணக்கம் தான், அஸ்ஸஹாரா சுத்தம் என்று சொல்லக்கூடிய இபாதத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இன்று எம்மிலே அநேகமானவர்கள் சுத்தம் என்பது ஒரு இபாதத், சுத்தத்தை பேணுவது ஒரு வணக்கம் என்பதை கூட பெரியதளவு கணக்கில்லாமல் இருப்பதை சமூகத்திலே சிலரை நாம் பார்க்கிறோம்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, சன்மார்க்க நூல்களை எடுத்துக்கொண்டால் அதனுடைய முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம்தான். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஜகாத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தமில்லை என்றால் அந்த இபாதத்திலே பரிபூர்ணமான கூலி கிடையாது, கூலி நன்மைகள் கிடையாது. எனவே வணக்கங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டிய ஒரு வணக்கம் அது, அதாவது அத்தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தமாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சுத்தமாக இருந்தால்தான் அவன் புலமுடியும். அந்த மனிதன் நல்ல முறையில் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய வணக்கங்களை அவனால் நிறைவேற்ற முடியும். அதனால் விசுகலையுடைய நூல்களில் முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம் தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கம் என்ன, அதையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதற்காக அந்த உலகத்துக்கு அனுப்பினான்? லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, அவர்களை, இந்த மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக உங்களை நான் ரசூலாக, தூதராக அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய நோக்கம் எனது வாழ்விலே தூய்மை வெளிப்பட வேண்டும். தூய்மை என்று சொல்கின்ற போது, சுத்தம் என்று சொல்கின்ற போது அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று கண்ணியமானவர்களை உட்சுத்தம், இன்னொன்று புறச்சுத்தம் அல்லது வெளிச்சுத்தம். உட்சுத்தம் என்று சொல்கின்ற போது அது எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உள்ளம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்கம் அது உடலால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், நாவினால் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டு தேடிய பொருளாதாரத்தின் மூலமான ஒரு வணக்கமாக இருக்கலாம். இந்த எல்லா வணக்கங்களும் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆன்மா, உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உள்ளத்துல கபடம், குரோதம், விரோதம், பொறாமை கண்ணியமான இந்த உள்ளத்திலிருந்து விளக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இந்த உலகத்துல பொறாமைப்படுகிறானோ, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த மனிதனுடைய வணக்கங்களை அல்லாஹ் எப்படி ஆக்குவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அந்த வணக்கங்கள், அவர் செய்த நலவுகள் எல்லாம், அதாவது விறகு எப்படி அந்த நெருப்பிலே போட்டால் விறகை எப்படி அந்த நெருப்பு சாப்பிட்டு சாம்பலாக்குமோ, அதுபோல் எங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய, நாசமாக்கி விடக்கூடிய ஒரு பாவம் தான் பொறாமை, உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம். மாணவர்களே, பொறாமை உள்ளவர்களுக்கு தூக்கம் போகாது. ஏன் தெரியுமா? பிறர் நல்லா இருப்பதை நினைத்து, பிறர் சந்தோஷமாக இருப்பதை நினைத்து, பிறர் டெவலப் ஆகுவதை நினைத்து இவர்களுடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, பொறாமை ஒரு வெளிப்பாடுதான் கண்ணூர். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணூர், பொறாமை, எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தெரியாது. இதனுடைய முதலாவது வகை சுத்தம், உட்சுத்தம். உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் அடுத்த சுத்தங்களை பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், பல சத்தியங்களுக்கு அப்பால், பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வெற்றி எந்த வெற்றி? உள்ளத்துடைய வெற்றி. அந்த தோல்வி எந்த தோல்வி? உள்ளத்துடைய, இந்த ஆன்மாவுடைய தோல்வி. அல்லாஹ் சொல்லுகிறான், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த ஆன்மாவின் சத்தியமாக, இந்த ஆன்மாவை செவ்வையாக்கிய இறைவன் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்கள், அந்த ஆன்மாவுக்கு நல்லதையும் கெட்டதையும் அந்த இறைவன் தான் கற்றுக் கொடுத்தான் என்று பல சத்தியங்களுக்கு அப்பால் அல்லாஹ் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியை சொல்கிறான். யார் இந்த ஆன்மாவை தூய்மையாக வைத்தார்களோ, யார் இந்த ஆன்மாவில் கபடம், குரோதம், விரோதம், பொறாமை இல்லாமல் இந்த ஆன்மாவை பாதுகாத்துக் கொண்டார்களோ, திடனாக சத்தியமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த தோல்வியை சொல்லுகிறான், யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் புரிந்தார்களோ,
கண்ணியமானவர்களே, யார் இந்த ஆன்மாவை நாசத்துல போட்டு விட்டார்களோ நிச்சயமாக அவர்கள் கை செய்தவார்கள், நஷ்டவாளிகள். அந்த ஆன்மாவுடைய நஷ்டம் அல்லாஹ் பயங்கரமான நஷ்டம் என்பதாக பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுவாங்க. இனிதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வகையான சுத்தம் என்னுடைய ஆன்மா, நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறது. பெருநாட்டு வரும், வெள்ளிக்கிழமை நாள் வரும், கையும் சலாம் சொல்லிக் கொள்ளும், நாவும் பேசி சலாம் சொல்லிக் கொள்ளும், உடம்பு மகானக்கா செய்து கொள்ளும். ஆனால் உள்ளம் ஒன்றுபடையிலண்டா அந்த சலாத்தால அந்த மகானக்காவால எந்த நலவு கிடையாது. உள்ளத்துல குரோதம் இருக்குதா? எமது பக்கத்து தப்புலதான் நாங்க சொல்கிறோம், கால் ஒட்டி சொல்கிறோம், தோளோட தோல் சேர்த்து சொல்கிறோம். தொழுகையுடைய அடையாளங்கள்ல ஒன்று சப்ப சீராக்குறது, சீராக சொல்கிறோம். ஆனா உள்ள சீரலண்டா அந்த தொழுகையில நலவுகள் கிடையாது. உள்ளத்துல குரோதம் விரோதங்களை இல்லமாக்கக்கூடியதுதான் இந்த இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை போல, அதாவது சில அறிஞர்கள் கூட சொல்கிறார்கள், வணக்கம் செய்கின்ற மனிதன், அந்த மனிதன் வணக்கம் செய்கிறான், அந்த மனிதனுடைய கெடுதிகளை அந்த வணக்கம் தடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் செய்தது அது வணக்கம் அல்ல, அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுத் தரக்கூடிய ஒரு இபாதா இல்லை என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோமா, அந்த வணக்கம் பாவத்திலே இருந்து குறையை நாங்கள் குறை காணுகின்ற அந்த குரோதம் விரோத தன்மையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் செய்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் என்பதற்குரிய அடையாளம். எனவே அதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எங்களுடைய ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இந்த ஆன்மா சுத்தம் இல்லைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்துல உங்களோட உடம்புல ஒரு சதை இருக்கிறது, அது சீரானா உடம்பெல்லாம் ஏனைய அமல்கள் எல்லாம் எல்லா விடயங்களும் சீராக இருக்கும். அது சீர்கெட்டு போனா ஏனைய விடயங்கள் எல்லாம் அதாவது சீர்கெட்டு போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அதுதான் ஆன்மா உள்ளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எனவே உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம். பல வகையான உள்ளங்களை உலகத்துல பார்க்கிறோம். அல்லாஹ்வை அழக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வை நினைச்சு கவலைப்படக்கூடிய உள்ளம். இந்த உள்ளங்கள்ல இந்த உலகத்தை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய சில உள்ளங்களை பார்க்கிறோம். சிலருடைய உள்ளம் ஒரு வாகனத்தின் மீதா இருக்கும். யாராவது ஒரு பங்கன் வந்துட்டா இந்த வாகனத்துல யாராவது கல் அடிச்சிருவாங்களோ, வாகனத்தை ஏதாவது நடந்துருவோ, யாராவது கீழிடுவாங்களோ, இவர உள்ள ஒரு குறுகிய உள்ள. சிலருடைய எண்ணம் ஒரு வீட்டின் மீது இருக்கும், இந்த வீட்டில செஞ்சிருவாங்களோ. சிலருடைய உள்ளம் தோட்டத்தின் மீது, அதெல்லாம் ஒரு குறுகிய ஒரு சொற்ப லாபத்தை அடைவதற்கான உள்ளம். கண்ணியமானவர்களே, இன்னும் சில உள்ளங்கள் கெட்டு போன உள்ளம், அதுல கரல் பிடித்த உள்ளம். சில மனிதர்கள் செய்கின்ற அந்த செயல்களின் காரணமாக, அந்த வினைகளின் காரணமாக அவருடைய உள்ளம் அங்கே கரல் பிடித்திருக்கிறது, சீர்கட்டிருக்கிறது என்பதாக சொல்லுவார். இன்னும் சொல்லுகிறான், சில உள்ளங்கள்ல நோய் இருக்குது, அந்த நோய் அல்லாஹ் கூட்டுகிறான், நாங்கள் அதுல இருந்து மீண்டு வரையில் என்ற அந்த உள்ளத்தை சீர்படுத்த இல்லைண்டா அந்த நோய் கூடிக்கொண்டுதான் போகும். அந்த நோய் கூடினா பார்க்கிற பார்வை நல்ல பார்வையாக இருக்காது, சிந்திக்கிற சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்காது, கேட்கிற விடயம் எல்லாம் நல்ல விடயமாக இருக்காது. அதானவர்களே, தூக்கத்தை கூட மற்றவரை அழிப்பதற்காக, மற்றவரை இல்லமாக்குவதற்காக தூக்கத்தை கூட நாங்கள் தியாகம் செய்வோம். எதனால கண்ணியமானவர்களே? அது நல்ல தியாகம் அல்ல, அது பொறாமையின் காரணமாக, ஒரு கண்ணுரின் காரணமாக வரக்கூடிய ஒரு அழிவாக இருக்கு. எனவே முதலாவது உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். உள்ளம் சீராக இருந்தா ஏன் எல்லா விடயங்களும் சீராக இருக்கும். அதுதான் உச்சுத்தம். இரண்டாவது வகை சுத்தம் என்பானவர்களே வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தத்தை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று எங்களுடைய உடல், எங்களுடைய உடம்பு. இரண்டாவது இந்த உடம்பிலே அணியக்கூடிய ஆடை, நாம் பயன்படுத்தக்கூடிய வீட்டிலோ ஏனைய இடங்களோ இந்த ஆடை. மூன்றாவது நாம் வாழுகின்ற இடங்கள், அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், பயணம் செய்கின்ற தெருக்களாக இருக்கலாம், வியாபாரம் பண்ணுகின்ற தொழில் ஸ்தாபனங்களாக இருக்கலாம், அல்லது நோயின் போது சிகிச்சை பெறுவதற்காக செல்லுகின்ற வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையாக இருக்கலாம், அல்லது பயணம் செய்வதற்காக இடையிலே தரித்து நிற்கின்ற அந்த பேருந்திலே ஏறுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்ற அந்த தரிப்பிடங்களாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடிகளே, இந்த எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது பகுதி, அதுல முதலாவது பகுதி உடல் சுத்தம். இது முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பும் சுத்தமாக இருக்கு.
உடம்பு சுத்தம் என்று வருகின்ற போது மிக குறிப்பாக அதை இரண்டாக பிரிப்பார். ஒன்று, கண்ணியமானவர்களே, சிறு தொடக்கு பெருந்தொடக்கு என்று இரண்டாம். சிறு தொடக்கு என்றால் உது முறிந்து விட்டால் அது சிறு தொடக்கு என்று நாம் அழைப்போம். அதே போன்று குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால், கடமையானவர்களாக இருந்தால் அதை பெருந்தொடக்கு என்று நாம் அழைப்போம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க ஜுனுமாலியாக இருந்தா அல்லாஹ் பயன்படுத்துறான், அவசரமாக குளிச்சு துப்புவாய்க்கும், தாமதிக்க கூடாது. ஜுனுபாலியாக இருந்தா அவசரமாக குளிச்சு துப்புரவாய்க்கோடும் என்ற குர்ஆன் எங்களுக்கு புத்திமதி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் எப்போதும் அவனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். குளிப்பை வாஜிபாக்கக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றால் குளிப்பு சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். உதுவை வாஜிபாக்கக்கூடிய, உதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் ஏற்பட்டால் உதுவை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் உதுவோடுதான் இருக்க வேண்டும். உது இல்லாமல் இருக்கக்கூடாது. குறைந்த ஒரு நாளைக்கு 5 நேரமாவது பரவான தொழுகைகளுக்கு உது செய்ய வேண்டும். உதுவை புதுப்பிப்பது நன்மை. அதிகமாக எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களை கழுவுகின்ற ஒரு விவாதம். அதானவர்களே, தொழுகை இந்த இபாதத் யாருக்கு இல்லையோ, தொழுகை என்பதே ஒரு தௌபா, தொழுகை என்பதே ஒரு இஸ்திக்ஃபார். ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அவன் மஸ்ஜிதை விட்டு வெளியாகி போகிறான், முஸல்லாவை விட்டு வெளியாகி போகிறான். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அதே போன்று தொழுகை என்பது ஒரு தௌபாவை போல தொழுகைக்கு முன்னால் உள்ள உது இருக்கிறே, அதுவும் ஒரு தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் من تولى هكذا غفر له ما تقدم من ذنبه. யார் நான் உதவித்ததை போல உதவிக்கிறீங்களோ அவங்கள முன் சென்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, கண்ணியமானவர்களே, நகங்களுக்கு இடையில உள்ள அந்த ஊத்தைகள் அழுக்குகள் எல்லாம் எப்படி போகுதோ, கண்ணியமாக போல எங்கட உடம்பால எங்கட உறுப்புகளால செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தண்ணீர் கழுவப்பட்டு கீழே விழுகிறதோடு அப்படி எங்கட பாவம் போயிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் இந்த உம்மத் பிரகாசமாக மினுங்கிக் கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த எதனால அந்த பிரகாசம் கிடைக்கும் என்றா உதுவுடைய உறுப்புகள் பிரகாசம் அளிக்கும். அதனால ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உது இருந்தாலும் உதுவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யாருக்கு அதிகமாக உதவி கேளுமோ உதவோடு இருந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு இபாதா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி எடுத்து காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் உதுவோடு இருக்கப்படுகிறோம். உது என்று சொல்கின்ற போது தொழுகைக்கு மாத்திரம் அதாவது உது எடுப்பது மாத்திரமல்ல, தொழுகை அதாவது குர்ஆனை தொழுவதற்கு முன்னால், ஓதுவதற்கு முன்னால், அதே போன்று காபத்துல்லாஹ் அதை தவாப் செய்வதற்கு முன்னால், அதே போன்று கண்ணியமானவர்களை இன்னும் சில இபாதத்துகள், தூங்குவதற்கு முன்னால், பயணம் செய்வதற்கு முன்னால், பயணத்தில பாவங்கள் இடம்பெறாமல் இருக்க, அந்நிய பெண்களுடைய உறுப்புகள் எங்களுடைய உடம்பிலே படாமல் இருக்க நாம் உதுவோடு பயணம் செய்தால் அங்கே ஏதோ ஒரு வகையில் அந்த பேணுதல் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. தூங்குவதற்கு முன்னால் உதுவோடு தூங்குகிறோம். அன்பானவர்களை மலக்குமார் எங்களுக்கு ஆதரவாகிறார்கள். அந்த தௌபாவோடு தூங்குகிறோம். அன்றைய நான் மூத்து வந்து விட்டால் தௌபா செய்த நிலைமையிலே, தௌபாவோடு இருக்கின்ற நிலைமையிலே மூத்து வந்து விட்டால் நல்ல ஒரு மூத்தாக இருக்கும். எனவே அன்பானவர்களை இப்போது உதுவோடு இருந்து கொள்வோம். அதே போன்று பெருந்தொடர்பு உள்ளவராக இருந்தால் குளித்து சுத்தமாகிக் கொள்வோம். முதலாவது உடம்பு சுத்தமாக்கிக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, உடம்பு சுத்தம் என்று சொல்ற போது இன்னும் சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இயற்கை மரபுகள் 5 என்றார்கள். முதலாவது ஹத்னா. கண்ணியமான இந்த ஹத்னா என்பது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது இந்த கருத்துல தலைப்பல்ல, சுருக்கமாக சொல்கிறேன். இதழ் தக்கல் ஹிசானானி ஃபகத் வஜபல் உஸ்ல். ஹத்னா செய்யப்பட்ட, சுன்னத்து செய்யப்பட்ட இரண்டும் சந்தித்துக் கொண்டால் குளிப்பு வாஜிப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. இதை வைத்து அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், இதழ் தக்கல் ஹிசானானி, ஹத்னா செய்யப்பட்ட இரண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கும் ஹத்னா இருக்கிறது என்ற கருத்தை இந்த ஹதீஸில் இருந்திருக்கிறார்கள். அதானவர்களே, எனவே இயற்கை மரபுகள் 5, அதிலே முதலாவது ஹத்னா செய்வது. பெண்களுடைய ஹத்னா அவருடைய அந்த மர்ம உறுப்பு இருக்கக்கூடிய சிறியதொரு பகுதியை கொஞ்சம் அகற்றுவது. முழுமையாக அகற்றிவிட்டால்
அங்கே உணர்ச்சிகளே இல்லாமல் போய்விடும். அதை அகற்றாமல் விட்டுவிட்டால் உணர்ச்சிகள் கூடிவிடும். அதை அந்த சுன்னத்து அந்த விடயங்களில் ஈடுபடக்கூடிய தாய்மார்கள் அது தேவையான அளவு அவர்கள் படித்திருக்கிறார்கள், அந்த அளவுதான் அதை அகற்றி அந்த ஹத்னாவை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, மதீனாவிலே ஹத்னா செய்யக்கூடிய பெண்களுடைய அந்த விடயங்களிலே ஈடுபடக்கூடிய சில தாய்மார்கள் இருந்ததாக அந்த இஸ்லாமிய வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இயற்கை மரபுகளிலே ஹத்னா இருக்கிறது. ஹத்னா செய்வது அது ஆயில ஒரு தடவை ஹத்னா. ஏனே 4 விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இயற்கை மரபுகள் 5, அதுல ஒன்று ஹத்னா செய்வது, இரண்டாவது மர்ம உறுப்புகளை களைவது, மூன்றாவது அக்குள் மொழிகளை களைவது, நான்காவது கண்ணியமானவர்களே மீசையை கத்தரிப்பது, ஐந்தாவது நகங்களை வெட்டி சுத்தமாக்குவது. முதலாவது சொன்ன ஹத்னா வாழ்க்கையில ஒரு முறை, பின்னால சொன்ன 4 விடயங்கள் மர்ம உறுப்பு முடிகளை களைவது, அக்குள் முடியை களைவது, நகம் வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது. இந்த 4 விடயங்களும் 40 நாளைக்கு மேல போய்விடும். கூடிய 40 நாள். கண்ணியமானவர்களே, சிலருடைய உடம்பை பொறுத்தது ஒரு வாரத்திலே வளர்ந்துவிடும், நகங்கள் வாரத்திலே வளர்ந்துவிடும். அவர் வாராந்தம் வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னும் சிலர் வாரத்துக்கு 2 முறை வெட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே அவருடைய உடம்பை பொறுத்து அந்த சுத்தங்களை அவர் செய்து கொள்ள வேண்டும். இது இயற்கை மரபு, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள். இன்று சில ஜனாதாக்களை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, விருந்தத்துக்கு அவர்கள் அதாவது அக்குள் முடிகளை அகற்றவில்லையா என்று யோசிக்கின்ற அளவுக்கு சிலருடைய ஜனாதாக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் யாரும் அப்படி இருந்து விடக்கூடாது. எனவே அதற்காக அந்த குத்பாவில் இந்த விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை ஒரு உபன்யாசமாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு வகையிலே சுத்தமாக இருங்கள். அப்படி அந்த முடிகள் இறுக்கமாக இருந்தால் வேவைகள் பற்றி அதன் காரணமாக பயங்கரமான ஒரு நாட்டம் இங்கிருந்து உருவாகும். கண்ணியமானவர்கள், சில வேளை அங்கே ஈரத்தன்மை இருக்கின்ற போது கிருமிகள் அங்கே குடியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை அடுத்து அவருக்கு வேறு வேறு நோய்கள், அங்கே கிருமிகள் இருக்கின்ற போது எந்த இடத்துல உடம்புக்கு துவாரம் இருக்கிறதோ அல்லது காயம் இருக்கிறதோ அந்த இடத்தின் வழியாக அந்த கிருமிகள் தாக்கத்தை செலுத்தி சில வேளை அந்த மனிதனுடைய உயிரை கூட கொண்டு விடுகின்ற அளவுக்கு அந்த அதாவது அசுத்தமாக இருக்கின்ற நிலைமைகளை ஆக்குகிறது. கண்ணியமானவர்களே, இந்த இயற்கை மரபுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2வது வகை சுத்தம் உங்களுடைய ஆடை சுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே நாயகமே, உங்களுடைய ஆடையை சுத்தமா வச்சுக்கணும். கண்ணியமானவர்களே, இதை வைத்து அறிஞர்கள் சொல்கின்றார், ஒரு மனிதனுடைய ஆடைகள், உடுப்புகள், அவன் பயன்படுத்தக்கூடிய துணிகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். இதை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசுத்தமான ஆடைகளை அணிந்து மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிற ஆடைகளை நல்ல ஆடை அணிந்து வருவோம். கண்ணியமானவர்களே, இனி சிலரை பார்க்கிறோம், பல போஸ்டர்கள் உள்ள அல்லது பல கட்சிகள் உள்ள அல்லது மக்களுடைய தொழுகையே திசையை திருப்பக்கூடிய அடையாளம் பெறுகின்ற சில துணிகளை ஆடைகளை அணிந்து விட்டு வருவார். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்குள்ள இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய சிந்தனை வேறு எங்கேயோ போவதற்கு வாய்ப்பு. அதனால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், முடியுமானவர்கள் வெள்ளை ஆடையை பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அதுக்கு முடியவில்லையா, வேற வேற கலர்களை பயன்படுத்துங்க, அதுக்கு தடை கிடையாது. ஆனா நாங்க சொல்ல இந்த கொள்கையை வீணாக்குற அளவுக்கு எங்களுடைய அந்த இபாதத் இருந்துவிடக் கூடாது. இபாதத்துக்கு வருகின்றனா எங்களுடைய இபாதத் தூய்மையாக இருக்க வேண்டும். எங்களோட வணக்கத்தால் மற்றவருக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது எங்களுடைய உடம்பு அதாவது ஆடை சுத்தம், அந்த 2வது பகுதி. அதுல மிக முக்கியமாக கண்ணியமான கரண்டை காலுக்கு கீழால் ஆட போகக்கூடாது. சிலருடைய ஆடை இறுக்கமாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ருக்குவுக்கு சுஜூதுக்கு போனா சிலருடைய ஆடைகள் அப்படியே கீழே போயிடும். கண்ணியமானவர்களே, இப்படியான ஆடைகளை அணிந்து வரக்கூடாது. இறுக்கமான ஆடைகள், அவுரத்துகள் வழங்கக்கூடிய ஆடைகள், கிழிந்த ஆடைகள், அதாவது படங்கள் போடப்பட்ட போட்டோக்கள் போடப்பட்ட ஆடைகள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய திசைய எங்களுடைய இபாதத்தை நல்ல தூய்மையான அந்த இபாதத்தை நிறைவேற்ற விடாமல் சிந்தனையை திருப்பக்கூடிய. எனவே கண்ணியமானவர் 2வது பகுதி இந்த ஆடை சுத்தம். 3வது நாங்கள் வாழக்கூடிய இடம். கண்ணியமானவர்களே, அது ஒரு முக்கியமான பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
முக்கியமான ஒரு ஹதீஸ், எல்லோரும் கவனத்தில் எடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நலவுகள் எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதுல ஒரு நலவாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எடுத்து காட்டப்பட்டது பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருளை அகற்றிய அந்த நலவு பெரிய நன்மையாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. எனக்கு அடுத்து காட்டப்பட்ட கெடுதியாக, எனக்கு எடுத்து காட்டப்பட்ட பாவமாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அடையாளம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே சுத்தம் செய்யாமல் எச்சில் இருந்த அந்த பாவம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. மஸ்ஜிதிலே நாம் அசுத்தப்படுத்துகின்ற, நாம் மஸ்ஜிதை அசுத்தப்படுத்தி விட்டு செல்கின்ற இந்த செயல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இந்த விடயம் அங்கே நிச்சயமாக தெரிய வருகிறது. அதனூடாக என்னுடைய நலவுகள் பறிக்கப்படலாம். இமாம் ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் யார் வலது கால முன் வச்சு வராமல் இடது கால வச்சு வந்தா அவருடைய நலவுகளை அவளுக்கு நம்புகிறா. சின்னது ஒரு விடயம் இல்லை, பெரியது ஒரு பாரதூரமான விடயம். வாழ்க்கையில உள்ள நலவுகள் எல்லாம் பறிபோகக்கூடியது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள வருகின்ற போது வலது கால வைத்துத்தான் வரும். எவ்வளவு அவசரம், எவ்வளவு விதியோட வந்தாலும் கண்ணியமானது அதனுடைய ஒழுக்கங்களை பேடிக்கொள்வோம். அல்லாஹும் அஃப்ஸஹலி அபுவாப ரஹ்மத்திக, இறைவா உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எனக்கு திறந்து தருவாயா. துஆ இல்லாமல் வலது காலம் முன் வச்சாமல் வந்தால் எங்க ரஹ்மத்து கிடைக்க போகிறது? கண்ணியமான ரஹ்மத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய நாம் அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தோமா? தகுதியானவர்களாக துஆவை ஓதினோமா? தகுதியானவர்களாக காலையை முன்வைத்து வந்தோமா? ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். எத்தனையோ பேரை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, அதாவது பைத்துல் ஹலாவுக்கு போகின்ற போது வலது காலை வைத்துக் போகிறார், அங்கே இடதுகால், மஸ்ஜிதுலுக்கு வலதுகால். கண்ணியமான இதை படியுங்கள் ஓலமாக்கள் போய். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடங்கள் என்று வருகின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் வாழக்கூடிய வீடு சுத்தமாக இருக்கிறது. பெரும்பாலான வீடுகள் மாஷா அல்லாஹ் 199% எங்களுடைய வீடுகள் மாஷா அல்லாஹ் சுத்தம், மாஷா அல்லாஹ் தாராளமாக சுத்தம். வீட்டில் உள்ள மின்விசிறிகள் அநியாயமாக போடப்படுவது கிடையாது. வீட்டில் உள்ள லைட்டுகள் அநியாயமாக போடப்படுவது கிடையாது. 6:30-7 மணிக்கு போட்டு கண்ணியமானவர்கள் காலை 5-5:30 மணிக்கு ஒப்பாயிடும். ஆனா பொதுவான இடங்கள்ல சில வீதி லாபுகளை பாருங்க, அசரு வரைக்கும் பத்தி கொண்டிருக்கும். சில வீதி லாபுகள் ஒவ்வொரு வரைக்கும் பத்தி கொண்டிருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு 2-3 கிழமைக்கு முன்னதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயணம் போகப்போல கண்ணியமானவர்களே ஒரு 2-3 அவர் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்தான் போவேன். ஏன் காரணம் என்றா, காலையில போக்கல்ல 7-8 மணி இந்த நேரத்துக்கு எத்தனையோ வீதி லாபுகள் எல்லாம் ஓப்பண்ணாமல் கண்ணியமா இருப்பதை பார்க்கிறோம். சதக்கா கையில கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்றாலும் கண்ணியமானவர்களே, வீணாக செலவழித்து போற வைத்திருந்தால் அதனுடைய செலவை கட்டுப்படுத்த அந்த லைட்டை ஓபன் பண்ண முடியாதா என்றால் தாராளமாக முடியும். அங்கே செய்யக்கூடிய நலவு அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல எங்களுக்கு தருவார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி இந்த நல்ல விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகள் சுத்தம். அதே போன்று அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜித் பாதைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதை மாஷா அல்லாஹ் பிரதானமான ஒரு வீதியிலே அமைந்திருக்கிற மஸ்ஜித். இங்க எல்லா வசதிகளும் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக இருக்கு. பெண்களுக்கு சொல்ல வேண்டுமா, வசதி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இங்க கொஞ்சம் தாண்டி போகணுமா, வசதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணுமா, வசதி இருக்குது மாஷா அல்லாஹ். 1-2 டாய்லெட் போகணுமா, மாஷா அல்லாஹ் வசதி இருக்குது. நீங்க வந்த வாகனங்களை பாதையில வைக்க தேவையில்லை. இங்கே மாஷா அல்லாஹ் என்னுடைய வலது பக்கமாக பார்க்கிங். இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன நியமத், அல்லாஹ் சொன்ன அருள். எல்லா இடங்களுக்கு போனாலும் கோபுரங்களாக தென்படுவது எங்களுடைய மஸ்ஜித் தான். எங்களுடைய மஸ்ஜித் தான் எல்லா இடங்களுக்கு போனால் கோபுரமாக தென்படக்கூடியது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான மஸ்ஜிதுகளை பயன்படுத்தக்கூடிய சிலர் செய்யக்கூடிய சில தவறுகள், அது உங்களை மாத்திர சுட்டி காட்டல, பல பகுதிகளில் நடக்கின்ற ஒரு விடயம். கிட்டத்தட்ட குழுமுக்கு ஒரு சொத்துப்பாக்கு போனா கண்ணியமானவர்களே, அந்த ஜும்மா பள்ளி இதை பற்றி தான் பேசிக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அங்கே பேசப்பட்ட சில விடயங்கள்
விடயங்களை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். சில சகோதரிகள் உண்மையில அவங்க விளங்காமல் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? கௌசர் அப்படியே கீழே மடிச்சு கொண்டு 2 நூண்டுக்கா மடிச்சு கொண்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு வராங்க. அந்த கௌசர் அங்கும் இங்கும் சுத்தி அதுக்குள்ள மண் வேணுமா, அதுக்குள்ள வேற வேற என்ன வேணுமா எல்லாம் உள்ள இருக்கிறது. ஒது எடுத்ததுக்கு பின்னால ஒது எடுக்கிறதுக்கு கௌசர் வச்சுக்கோமே அப்படியே மடித்து அந்த கௌசர் அப்படியே ஒது எடுத்துட்டு வந்து சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து என்ன செய்யறாரு, அதை அப்படியே விரைச்சி விடுறாரு. அதுக்குள்ள இந்த மண்ணுகள் அழுக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள நகூலாம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் ஓய்வுக்கு வந்து சும்மா இருக்க முடியாமல் தலைய வாருகிறார், தாடி அங்குமிங்குமாக பிடித்திருக்கிறார். அங்கே அந்த மயில்கள் கீழே விழுகிறது. அதையும் தாண்டி நகங்களை அப்படியே சுற்றுகிறார். நாங்களை அப்படி அங்குமிங்கும் இழுத்து நகத்துண்டுகளை அப்படியே பிடித்துக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இது யார் செய்யக்கூடியது? தொழுகையாளிகள். இது யார் செய்யக்கூடியது? அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு அல்லாஹுவை நான் உன்னுடைய அடிமை என்று நிரூபித்தவர்கள் செய்யக்கூடியது. பாதுகாக்க ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமா? அசுத்தமான இடத்தையும் சுத்தமாக்கி விட்டு செல்வதுதான் ஒரு முஸ்லிம். இங்கு நாம் சுத்தமாக வந்து நாமும் அசுத்தமாகி சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தமாக்கி விட்டு போனால் எங்கே அளவு கிடைக்க போகிறது? பாதுகாக்க அண்ணாவர்களே, பார்க்கின்ற இடங்களில் நடக்கக்கூடிய பல தவறுகள், சில பிள்ளைகள், சில வாலிபர்கள், சில வயதில முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், பிள்ளைகளுடைய அந்த கழிவுகளை தாங்கக்கூடிய பம்பசுகளா இருக்கலாம், வேறு வகையான இருக்கலாம், அல்லது சாப்பிட்டு விட்டு வீசக்கூடிய அந்த பார்சல் அல்லது பேப்பர்களா இருக்கலாம். இதை நாம் அப்படியே போட்டு விட்டு போகிறோம். கனிமானவர்களே, அது சில வேலை 1 நாள் 2 நாள் அதுக்கு உணவு இருந்தா, அதுக்கு அழுக்கு இருந்தா, அது நாத்தம் எடுத்து அங்க புழுவாக உருவாகி அங்க கிருமியாக உருவாகி, கண்ணியமானவர்களே இப்படி பல அசௌகரியங்கள் இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல நடக்கிறோன்னு சொல்றேன். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தண்ணிகள் நிறைய வீண்வரைய செய்யப்படுவது சில இடங்கள்ல. கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களிலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளும். எப்படி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள ஒரு நலவு செஞ்சா நன்மையோ, அதே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ள அதே எங்களால் ஒரு பாவம் இடப்பட்டா அது பயங்கரமான ஒரு பாவம். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த குத்பாவை நிறைவு கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்ணியமானவர்களே, மஸ்ஜிது நபவியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய் இருந்தால், திடீரென்று அந்த தாய் மௌத்தாகி இருந்தார். அந்த தாய் மௌத்தானதோ இரவுடைய நேரம். சஹாபாக்கள் இரவுடைய நேரம் என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் கொடுக்கவில்லை. இரவோடு இரவாக தாயுடைய அந்த இறுதி கடமைகளை கப்பன் செய்து அந்த தாயை குளிப்பாட்டி கப்பன் செய்து தொலைவித்து நல்லடக்கம் பண்ணிவிடுகிறார்கள். சுபகுடைய நேரம் அப்படியே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமைக்கு மாற்றமாக சுபகு தொழுகைக்கு பின்னால் மக்களை விழித்து சொன்னார்கள், இரவு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லைன்னு கேட்டார். சஹாபாக்கள் எல்லாரும் வியந்து போனார்கள். எந்த தாயை ஸல்லல்லாஹு சொல்கிறார்? சாதாரண ஒரு தாய் தானே இரவு மௌத்தான். அந்த தாயுடைய மௌத்தால் தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் வந்து கூட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஜனாதாவை நாம் நடக்கினோமோ, இந்த தாய் தானோ என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த தாய் மஸ்ஜித் நபவியை இடைக்கிட வந்து துப்புரவு பண்ணி கொள்ளக்கூடிய இந்த தாய் தானே இரவு மௌத்தானார் என்று சொல்வார்கள். அதாவது ஜிப்ரீல் மூலமாக அந்த தாயை காட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த தாயை இரவு நான் சுவர்க்கத்திலே கண்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், இந்த தாய் எதற்காக சுவர்க்கத்தில் இருக்கிறார்? அன்னஹா கானத் லதுல்கில் கதாத மினல் மஸ்ஜித். இந்த தாய் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு அதாவது இபாதத் செய்ய வணக்கம் செய்ய வரக்கூடியவர்கள் அசுத்தமானவடத்திலே வணக்கத்தை செய்யக்கூடாததற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கின்ற அழுக்குகளை நீக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தால் இதனால் இந்த தாய்க்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயுடைய கபரை காட்டுங்கள் என்று அந்த தாய் பக்கத்திலே போய் நின்று அந்த தாய்க்காக ஜனாதா தொழுவித்து அந்த தாய்க்காக துஆ செய்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சொல்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களும் நலவானது. பள்ளியிலே இமாமத் செய்யக்கூடிய ஹதரத்தாக இருக்கலாம், அதான் சொல்லக்கூடிய மாதினாக இருக்கலாம், பள்ளியுடைய வளாகத்தை சுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கலாம். இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்தவர்கள்.
கண்ணியமானவர்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சுத்தம் என்று வருகின்ற போது மஸ்ஜிதுடைய சுத்தம் மாத்திரமல்ல, பொதுவாக பாதைகள், இடங்கள், என்னுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய எல்லா இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் செய்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், சிலர் என்ன செய்வார்கள், தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்களை எல்லாம் அப்படியே பாதையிலே கொண்டு வந்து வைத்து விடுவார். அந்த அழுக்களை ஏற்றிச் செல்கின்ற வாகனம் வருகின்ற போது கொண்டு ஒப்படையுங்கள், அப்படி இல்லை அது பாதுகாப்பாக வையுங்கள். அந்த மிருகங்கள் கொண்டு போய் அழுக்குகளை அங்கேயே கொண்டு போய் வீசாமல் என்ன செய்கிறார்கள், சிலர் தங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் கவர்களை பண்ணிக்கொண்டு மூக்கை மூடிக்கொண்டு அந்த அழுக்கை கொண்டு போய் வீசுகிறார். அந்த அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் துப்புரவு செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய அழுக்குகளால், உங்களுடைய அழுக்குகளை துப்புரவு பண்ணுவதால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நஜீஸாகிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே சுத்தம் என்ற பகுதி என்று வருகின்ற போது மிக முக்கியமாக அந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு இடையூறு இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, தாய்மார்கள் அந்த சுத்தத்துடைய விடயத்தில் அதிகமாக கஷ்டப்படுகிறார். வீட்டில் உள்ள சுத்தமா, வழி சுத்தமா, பிள்ளைகளுடைய சுத்தமா, கணவன் மனைவிமார்கள் உடுப்பு, எல்லா விடயங்களையும் தாய் தான் வீட்டிலிருந்து கவனிக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த வீட்டையும் தாண்டி சில தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய்மார்களாக இருந்திருக்கிறார். எனவே நாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஏதோ ஒரு வகையிலே எங்களால் ஏழுமான பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக கண்ணியமானவர்கள் இந்த விடயங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவான ஒரு குறிக்கோள் இருக்கிறது, மக்காசிது ஷரியா என்று சொல்வார்கள். ஷரியாத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள்கள் ஒன்று எது தெரியுமா? ஆன்மா ஒரு உயிரை பாதுகாப்பு. கண்ணியமானவை, உயிர்கள் அநியாயமாக கொல்லப்படாமல் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சுற்றுச்சூழல் அதாவது சுத்தமாக இருக்கிறது. டெங்கு நோய்கள் வராமல், பயங்கரமான நோய்கள் வந்து விடாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கண்ணியமானவர்களை நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்தக்கூடாது. எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்குது, மஸ்ஜிதுக்கு என்ன நடந்தால் என்ன, பாதைக்கு என்ன நடந்தால் என்ன, பெரியமா இப்படி விடக்கூடாது. தான் சுத்தமாக இருப்பதை போல, தன்னுடைய வீடு சுத்தமாக இருப்பதை போல, தான் பயணம் செய்கின்ற தெரு, தான் தொழுகின்ற மஸ்ஜித், தன்னுடைய நலவுக்காக இதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் தந்திருக்கிறான், எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பொதுவாக அந்த மாதிரியான பணி, அந்த சிரமதானங்களில் ஈடுபடுகின்ற போதும், டெங்கு ஒழிப்புகளில் ஈடுபடுகின்ற போதும் நாம் ஒரு பார்வையாளராக இருந்து விடாமல், நாமளும் ஒரு போராளிகளாக அதிலே பங்கெடுத்து இந்த நாட்டுக்காக, நாட்டுடைய சுத்தத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் பாடுபெற வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போது சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே உள்ள தண்ணிகளை வீண்விரயம் செய்து விடாதீர்கள். இங்கே அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்துக்களை உதாசீனம் செய்து விடாதீர்கள். நிச்சயமாக இதை உதாசீனம் செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நிச்சயமாக கேள்விகளுக்கு கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான அந்த விடயங்களை நான் நினைவுபடுத்தேன். அதிலும் குறிப்பாக முக்கியமான உள் சுத்தம். எப்போதும் ஒரு ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளிச்சுத்தம் என்று வருகின்ற போது எங்களுடைய உடல், எங்களுடைய ஆடை, அதே போன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா இடங்கள், இந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் மிக மிக பேருதலாக வலது காலை முன்வைத்து துவாவோடு மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அழுக்கான விடயங்கள், நகங்களை பிடித்துக் கொடுக்கின்ற விடயங்கள், வேற வேற விடயங்களில் ஈடுபட்டு விடாமல், சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த வாய் நாற்றங்களோடு வந்து சொல்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார், புகைத்தலை பிடித்துக் கொண்டு வந்து சொல்கிறார். பக்கத்தில் இருப்பவருக்கு நாற்றம் சொல்ல முடியாது. சிலர் என்ன செய்கிறார், மொபைல் போனை ஓ பண்ணாமல் சொல்கிறார்கள். மற்றவருக்கு இடைஞ்சல் இடையிலே போல் வருகின்ற போது இப்படி நிறைய விடயங்கள் ஏற்படுகின்றது. எனவே இப்படியான விடயங்கள் எதிர்காலங்கள் யாரும் ஈடுபட்டு விடாமல் எங்களுடைய விவாதத்தை பாதுகாக்க வேண்டும். மற்றொரு வணக்கம் வருகிறார்கள், அவருடைய இபாதத்துக்கு இந்த இடையூறு இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சுத்தவான்களாக, மிக பரிசுத்தவான்களாக வாழ்ந்த நாளைய மறுமையை நாளே சுத்தத்தை பேணிய அந்த மிகப்பெரிய இபாதத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெற்றுக் கொண்ட கூட்டத்தில் இறைவா நீங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதுக்கு சேவை செய்யக்கூடிய, உன்னுடைய மஸ்ஜிதை சுத்தமாக வைக்கக்கூடிய, உன்னுடைய மஸ்ஜிதுக்கு ஏதோ வகையிலே பங்களிப்பு செய்யக்கூடிய நல்லவர்களாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்கள் எங்களை நீ கபூல் செஞ்சு இறுதி முடிவை நல்ல